சிரிச்சிட்டு ஒரு சொல்லுங்க பார்ப்போம். அத்தமா ஒரு சொல்லுங்க. ஆமா, அப்ப அதான் வேணும் நமக்கு. சரி, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்துல தேவன் என்ன சொன்னாரு, உங்கள் பிள்ளைகள் மத்தியில அது வேத வசனம் எப்படி இருக்குன்னா அனலா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆவியில் எப்படி இருங்க? அனலாய் இருங்கள். ஆவியில் எப்படி இருங்க? அனலாய் இருங்கள். இந்த அனல் நமக்குள்ள இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம செய்ய முடியும். நம்ம ஆவியில மட்டும் என்ன இருக்கக்கூடாது, சோர்வு இருக்கக்கூடாது. சரியா? சரி, எப்படி இந்த அனல் நமக்குள்ள வருது, எப்படி இந்த அனல் நம்ம கொள்ள முடியும், எப்படி நம்ம தேவனுக்கு அனலா இருக்க முடியும் அப்படின்னு நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு. குறிப்பா ஒரு 2-3 வசனத்தை மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு நம்ம செபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு 1/4 மணி நேரம் சரியா கவனிச்சீங்கன்னா சரியா நீங்க புரிந்து கொள்ள முடியும். நீங்க இந்த உபவாச நாளிலும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 3வது வசனம். எல்லாரும் தெரிஞ்ச வசனம். எடுக்கவும் சத்தமா வேகமா வாசிங்க பார்க்கலாம். கற்றவங்க ஆசிரியப்பா. 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளான ஒரு வசனம், சுருக்கமான காரியம், ஆனா அதுல இருக்கிற விஷயங்கள் பெருசு. அல்லேலூயா. அது சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நீங்க அனல் ஆவறதுக்காக நான் இந்த அனலை எடுத்து உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். சரிங்களா? இங்க வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு முறை கூட எனக்காக ஒரு முறை அப்படி இன்னும் சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அக்கினி மூண்டது. என்ன செஞ்சதுங்களா? அக்கினி மூண்டது. தாவீது இப்படியா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகத்துல, நான் வேதத்தை எடுத்து வாசிக்கையில் எனக்குள்ள என்ன வந்துச்சா? அனல் வந்தது. என்ன வந்துச்சு? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற காரணம் என்னன்னா, சரியா வேதத்தை வாசிக்காததுனால, சரியா வேதத்தை சரியா வாசிக்காததுனால ஆண்டோட பிள்ளைங்களுக்கு மத்தியில என்ன இல்லைன்னா ஒரு அனல் இல்லாம போயிடுச்சு. என்ன இல்லாம போயிடுச்சு? அனல் இருக்கணும். இந்த அனல் இருந்தாதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியா நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. கிறிஸ்தவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் அக்கினி, அனல். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதிகபட்ச நேரத்தை நம்ம எதுக்கு கொடுக்கணுமா? வேதத்தை வாசிக்க கொடுக்கணும். வேதத்தை வாசிக்க கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு நபரை குறிச்சு நான் வேலைக்கு சொல்றேன். ஏற்கனவே நிறைய முறை அவர் குறிச்சு நான் சொல்லியிருக்கிறேன். தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் சுமித் விகில்ஸ்வர்த். சுமித் விகில்ஸ்வர்த் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர். அவரை குறித்து நான் அவருடைய புஸ்தகத்தை வாசிச்சிருக்கேன். 19ஆம் நூற்றாண்டுல உலகத்தை அசைத்த ஒரு தேவ மனிதர். அவருடைய மீட்டிங் நடக்கும் நாள் சனங்க காத்து கிடப்பாங்களாம். எப்படி இருப்பாங்க? காத்து கிடப்பாங்களாம். 23 மருத்துவ சடலங்களை உயிரோடு எழுப்பினவர். எத்தனை சடலங்களை? சத்தமா சொல்லுங்க. 23 மருத்துவ சடலங்களை உயிரோடு எழுப்பினவர். தேவன் குணமாக்கும் வல்லமை அவர் மேல அளவில்லாம ஊற்றி வச்சிருக்கிறார். அவருக்குள்ள அந்த வல்லமை வெளிப்பட்டதுக்கு அவருடைய வாழ்க்கை சரிதை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது அதுல எழுதப்பட்டிருந்தது இப்படியா, ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை பைபிள் எடுத்து வாசிப்பார். 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை பைபிளை எடுத்து ஒரு வசனத்தை வாசித்து செபித்துட்டு முடிப்பார். சில காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். சில நபர்களோட பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கும், கொஞ்ச நாள் பைபிள் எடுப்பார், வார்த்தையை வாசிப்பார், மூடுவார், திருப்பி பேச ஆரம்பிப்பார். அவருடைய வாழ்க்கையில அதிகபட்ச நேரம் அவர் எந்த காரியத்தையும் குறிச்சு பார்த்ததே கிடையாது. அவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, வேத புஸ்தகம். அவரை குறித்து அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்வார் கேட்டீங்கன்னா, எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் தேவனை தன் மனைவி மூலமா தெரிந்து கொண்டார். தேவன் அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்ட பொழுது, தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் பொழுது அவருக்கு தெரிஞ்சது எதுவுமே தெரியாது. அவங்க மனைவி பிரசங்கிப்பாங்க, இவர் ரெண்டு வேடிக்கை பார்ப்பாரு. ஒரு நாள் தேவனிடத்துல அவர் செபிக்கும் பொழுது தேவன் அவரோட பேசினாராம். தேவன் அவர் அபிஷேகம் பண்ணினாராம். அன்றைக்கு முதல் அவர் வேத கையில எடுத்து வேதத்துல எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும் பொழுது அவருக்குள்ள அனல் வரும். அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்றாங்க. அவர் ஒரு பஸ்ல போயிட்டே இருக்கும்போது பைபிள் எடுத்து பிடிப்பாராம்.
பிரித்து வாசிக்கும் போது பேதுரு புஸ்தகத்துல கூட எழுதப்பட்டிருக்கிறது, கையில் அடிக்கப்பட்ட ஆணினாலும் ஏற்பட்ட தழும்புனாலும் குணமாயிற்று அப்படின்னு எழுதப்பட்ட இந்த பக்கத்தை வாசிச்சு நம்ம கையை வச்சு ஜெபிப்பார். ஆண்டவரே இந்த வார்த்தை இன்னைக்கு உறுதிப்படணும். மூடிட்டு அவர் உட்கார்ந்து பயணம் செய்கிற அந்த பயணம், அந்த பஸ்ல எழுந்து நின்று சொல்றாங்க, இங்க எத்தனை பேர் இங்க வியாதியோட இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில இன்றைக்கு ஒரு வேத வசனம் இருந்தது, அவர் கையில் அடிக்கப்பட்ட ஆணினாலும் ஏற்பட்ட தழும்புகளால் நோய்கள் குணமாயிற்று எழுதியிருக்கிறது. அது உண்மை என்றால் இன்றைக்கு எத்தனை பேர் இங்க வியாதியோடு இருக்கிறீர்களோ, உங்களுக்கு தேவன் இந்த இடத்துல இயேசு சுகம் கொடுக்க போறாரு, கையை உயர்த்துங்கன்னு சொல்லி அந்த பஸ்லயே ஒரு ஆட்டுக்கால் கொடுத்து செபிக்கும் பொழுது அங்க உடனே சுகங்கள் நடக்குமா, அற்புதங்கள் நடக்குமா? அல்லேலூயா. தன் மனைவி மறுத்து ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனையில தன் மனைவி செய்தி கொடுக்குறாங்க, இன்னொரு இடத்துல அவர் செய்தி கொடுக்கிறார். திடீர்னு ஒரு அவங்க செய்தி கொடுத்துருக்கவங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்க மரணத்துக்கு நேரிடப்பட்டது, அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. உடனே அவர் ஒரு சபையில செய்தி கொடுத்துட்டு இருக்காரு, அந்த நியூஸ் அறிவிக்கப்படுகிறது அவருக்கு. நேரா அங்க வந்தவர்கள் அவர் பார்த்து சொல்றாங்க, ஐயா உங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொன்னாராம், அவர் சொல்றாரு, என் மனைவியை கொண்டு போய் வீட்டுல வைங்க, நான் வந்து அவரோட பேசணும்னு சொன்னாராம். நம்மள்கிட்ட இந்த வார்த்தை காதுக்கு வந்து கேட்டாலே நெஞ்சு வலி வந்துடும். ஐயோ என்னாச்சு தெரியலையே. வண்டியில போகும்போது சில காரியத்தை நம்ம கேட்போம். வண்டியில போன விழுந்துட்டானா பல பேர் சொல்லுவான், செத்துட்டான்னு சொல்லிடுவான். வண்டியில இருந்து கீழே விழுந்திருப்பான், இவன் செத்துட்டாலும் அடுத்த நேரம் நியூஸுக்கு வரும். இல்ல பாதி பேர் நெஞ்சு வலி அதுலயே விழுந்துருவாங்க பாதி பேர். அவர் சொல்றாரா, வீட்டுல வைங்க நான் வந்து பேசணும் அப்படின்னா. கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போனாரு. அந்த சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுல போன தன் மனைவியை தூக்கி செவுத்தில் நிறுத்தி சொன்னாரா, என்ன கேட்காம எப்படி நீ போகலாம், இயேசுவின் நாமத்தால் அந்த ஜீவன் திருப்பி வரட்டும் அப்படின்னா. மனைவி திடீர்னு கண்டுபிடிச்சோம். இன்றைக்கும் ஆண்டோட பிள்ளைகள் நீங்கள் அக்கினியில இருக்குமானால் உங்க வாழ்க்கையில் இந்த அற்புத அடையாளங்களை நீங்க பார்க்க முடியும். நீங்க விரும்புகிற காரியத்தை தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது உங்க ஆவி அனலா இருக்கும் பொழுது. எப்படி இருக்கும் பொழுது? அனலா இருக்கிறதுக்கு தாவீது நம்மளுக்கு காட்டுற ஒரு காரியம் தான். அங்க நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, எனக்குள் ஆண்டவர் உண்டு. நீங்க செபிக்கிறதுக்கு முன்னாடி வேத வசனத்தை எடுத்து நீங்க வாசிக்கணும். நான் அதுல கொஞ்ச நாள் பழகி தேவன் எனக்கு அதுல பழகி வைத்தாங்க. நான் மத்திய புஸ்தகத்தை எடுத்து 8வது அதிகாரத்துல அந்த அற்புதங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். எந்தெந்த இடத்துல தேவன் அற்புதம் செய்தான்னு வருது அந்தந்த பகுதிகள் கையை வச்சு நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த அற்புதங்கள் என் வாழ்க்கையில என் கையில என்ன கொண்டு நீங்க செய்யணும் ஆண்டவரே நான் சொல்லி ஜெபிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த பழக்கம் எத்தனை பிள்ளைகளுக்கு உண்டு? நீங்கள் ஒரு காரியத்தை ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற காரியத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மேல கையை வச்சு சொல்லணும், ஆண்டவரே இது ஆபிரகாமை ஆசீர்வதித்தது உண்மையானால் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்க லேசான காரியம், இயேசுவின் நாமத்தினால என்னை ஆசீர்வதிக்கிற வசனத்தை நீங்க சொல்லி ஜெபிக்கும் பொழுது, வசனத்தோடு போகும் பொழுது உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளும். வசனம் இல்லாம ஒரு செபத்தை நீ பண்ணியனா அந்த செபத்துக்கு என்ன கிடையாது, வேல்யூ கிடையாது. நான் சொல்லிருக்கேன் ஏற்கனவே, ஒரு பேங்க்கு போறீங்க, பேங்க்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. உனக்கு எத்தனை இருக்கு? 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. பேங்க் வாசல்ல போய் நின்று கொண்டு, ஐயா இந்த பேங்க்ல எனக்கு பாஸ்புக் இருக்கு, 1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு, நீங்க பணம் கொடுங்கன்னு சொன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காது. பணம் அங்க ஒரு செல்லான் கொடுப்பாங்க, அதுல சில கட்டிடங்கள் இருக்கும், அதுல உங்க நேம் எழுதணும், உங்க அக்கௌண்ட் நம்பர் எழுதணும், அதுக்குள்ள அந்த கொடுக்கப்பட்ட அந்த கட்டடத்துக்குள்ள உங்களுடைய அந்த பாஸ்புக் நம்பரை நீங்க நிரப்பணும். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நீங்க உள்ளார கொடுக்கும் பொழுது அதை உள்ளே உள்ளவர் அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்க கைக்கு பணம் வரும். அப்போ உலக பிரகாரமாய் உன்னுடைய பணம், அது யார் பணம்? உன்னுடைய பாஸ்புக், உன்னுடைய பணம், நீ எடுக்க போற. ஆனா அங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்க ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. உன்னுடைய பணத்தை உன் பேங்க்ல உன் அக்கௌண்ட்ல நீ எடுக்கிறதுக்கு அங்க போனாலே ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னா, பரலோக பேங்க்ல இருந்து சில ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவர் எழுதி கொடுத்த பத்திரத்தை கையில எடுத்துட்டு போகணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பத்திரத்தோட ஒரு பெண்ணடி நிக்கணும். நாளைக்கு காலையில 1000 ரூபாய் எவனாவது பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டானா நம்ம காலையில எங்கன்னு சொல்லுவாரு, 10 மணிக்கு கொடுக்குறாங்கன்னா 8 மணிக்கு உள்ளார இருக்க முடியும். கொஞ்சம் வியப்பா இருக்குல்ல? யாராவது உனக்கு 2000 ரூபாய் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா எத்தனை மணிக்குள்ளார இருக்கணுமா? 10 மணிக்கு கொடுக்கணும்னு சொன்னா எத்தனை மணிக்கு இருக்கணும்? மனுஷனுடைய இருதயம் கேடும் 5 நிமிஷம் லேட்டா பண்ண சொல்லுவோம், கொஞ்சம் முன்னாடி இருக்க கூடாது. அக்கா வாங்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா மனுஷனுடைய இருதயம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப நம்ம ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா வார்த்தையோட போகணும். என்ன பண்ணணும்?
ரோட்ல போறவங்க என்னைக்கு டெய்லியும் ஒரு நபரை பார்த்துட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு நாள் போய் அவர்கிட்ட சொல்லுவீங்களா, ஐயா ஒரு 1000 பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாதான் நீங்க எடுத்துக்கொண்டு போக முடியும். அப்ப தேவன் அநேக வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை திட்டமும் தெளிவுமா சில பத்திரங்களை போட்டு நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. இதை எடுத்துக்கிட்டு நீ போகணுங்க. எங்க போனா? செபத்துக்கு போகும்போது இதை எடுத்துக்கிட்டு நீங்க போகணும். இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு அனல் வரும். அந்த அனலோட ஆண்டு சமூகத்துல போய், ஆண்டவரே இதை சொல்லி இருக்கிறே, இதை செய்யும் நீங்க சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முதல் காரியம், எப்ப நமக்குள்ள அனல் கொள்ளுகிறோம், நாம் எப்பொழுது தேவனை நம்ம கிட்ட நெருங்குகிறோம், எப்பொழுது நம்மளுக்குள்ள அக்னி பற்றி எரிகிறது, வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். எடுத்தவர்கள் வாசி, சத்தத்தை வாசி, சீக்கிரம். நீங்க எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறீங்களோ நான் அவ்வளவு சீக்கிரம் நான் முடிச்சிடுவேன். 2 தீமோத்தேயு புத்தகம் 1:6. இவைகளை சிலர் நோக்காமல், 2 தீமோத்தேயு 1:6. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தங்கள் சொல்றாங்க. 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு வாசிங்க பாப்போம். 2 தீமோத்தேயு தான் வாசிக்கிறீங்க இல்லையா? 1 தீமோத்தேயுல வசனம் இருக்கு. 2 தீமோத்தேயு சொல்றேன். 2 தீமோத்தேயு பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் இல்லங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். அதே வாசிங்க, சத்தமா வாசிங்க. இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடுபடி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ ஊழியர்கள் உங்கள் தலையின் மேல் கைகளை வைக்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு அனல் உங்க மேல இறங்கி வருது. என்ன இறங்கி வருது? ஒரு அனல். அங்க ஒரு அனல் நம்ம பார்க்க முடியுது. நான் சொல்றேன், உங்க மேல ஏற்கனவே ஒரு அனலை வச்சுட்டேன், ஒரு வார்த்தையை வச்சுட்டேன். அந்த வார்த்தையை நீ அனல் மூட்டி என்ன செய்யணும்? எழுப்பணும். எப்ப இந்த அனல் நமக்குள்ள வருதுன்னா, தேவ ஊழியர்கள் மூலமா நம்ம மேல வருகிறது. அல்லேலூயா. தேவ அபிஷேகத்தை பெற்ற தேவ மனிதர்கள் தங்களுடைய கரங்களை உங்கள் மீது வைக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அக்கினியும் பெற்றுக் கொள்கிறீர்கள். அது உங்களை அனல் உண்டதாக்கும். அல்லேலூயா. இந்த அனல் உங்கள் மேல இறங்கி வரும். அல்லேலூயா. சில ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்? சில பேர் தலையில கையை வைக்கும் போது என்ன நடக்குது? நம்ம அனல் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அனல் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த அனலுக்குள்ள போகிறதுக்கு இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவ ஊழியர்கள் நம்ம மேல கையை வச்சு தலையை பிடிச்சி உழுக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் உன் மேல அவர் கையை வச்சா போடணும். இன்னைக்கு பிசாசு விரட்டுகிறவர்கள், தேயிலை ஓட்டுகிறவர்கள் வரியா 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 போரியா போரியா, எங்க வரியா? கல்யாண வீட்டுக்கு வரியா? யார் வீட்டுக்கு போற? அதல்ல. உனக்குள்ள இருந்தது வல்லம் வெளிப்படும் போது பிசாசுலாம் ஓட்டணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க நின்னாலே பிசாசு வெளியில வரும். அல்லேலூயா. வேதத்தை சரியா வாசித்து பாத்தீங்கன்னா 9 வரங்கள் 1 கொரிந்தியர் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. எத்தனை வரம்? 9 வரங்கள். இது யாருக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு ஏற்கனவே நான் நல்ல ஒரு பாடமா இதை உபவாசத்துல நான் உங்களுக்கு போதிச்சிருக்கேன். விசுவாச பிள்ளைகளுக்கு இந்த வரத்தை தேவன் கொடுக்குறாரு. பாஸ்டருக்கு இந்த வார்த்தை எழுதப்படவில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீ சபைக்கு வரவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, பாஸ்டர் தலையில கையை வச்சு உழுக்கிட்டுங்க, பாஸ்டர் ஏதாவது சொல்லிட்டுங்க, பாஸ்டர் சுகமா கட்டுங்க. இல்லங்க, பாஸ்டர் சொல்லலங்க. வேதவசனம் விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வரங்கள் தான் சொல்லப்படுது. என்ன உங்களுக்கு புரியாம சொன்னா, 1 கொரிந்தியர் நிருபத்துல ஒரு லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு? பவுலுக்கு போகுது. அந்த லெட்டர் என்ன எழுதுறாங்கன்னா, ஐயா நாங்க பிரசங்கிச்சிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் அந்நிய பாஷையில பேசுறான், ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்றான், ஒருத்தன் குணமாக்குறான், ஒருத்தன் அற்புதம் செய்ய சக்தி செய்றான், இங்க என்ன நடக்குதுன்னு எங்க சர்ச்சில் தெரியலன்னு சொல்லும்போது பவுல் அதை ஒழுங்குபடுத்தி 1 கொரிந்தியர்ல அந்த சபைக்கு கடிதமா எழுதி கொடுக்குறாங்க.
இது ஒரு வரம். இந்த வரம் இப்படி இருந்தா விசுவாசத்துல இப்படி செயல்படுவார்கள். என்ன செய்யறாங்க? அதை விலைக்கு பவுல் எழுதுகிறது தான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் நிருபம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வரத்தை குறித்து அவர் இது பண்ணும்போது 9 வரங்கள் ஒரு வரம் உண்டு. ஆவியை பகுத்தறிவு வரம், ஆவியை பகுத்துணர்வும் வரம். இந்த வரத்தை உங்க மேல இருந்துச்சுன்னா விசுவாசம் நீங்க ஓட்டவா. பிசாசு நார்மலா எல்லாருமே ஓட்டலாம். ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுது? என் நாமத்தினால பிசாசுகளை, இது பொதுவான தேவன் கொடுத்த ஒரு கட்டளை, அதாவது அனுமதி. இயேசு ஏற்றுக்கிட்டவங்க யாரா இருந்தாலும் ஒரு பிசாசு போய் இயேசு நாமத்துல போன்னு சொன்னா என்ன செய்யும்? குழந்தை கை நீட்டி இயேசு நாமத்துலன்னா போகும். இயேசு அது வசனம் தெளிவா சொல்ற, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள நாமம் இந்த நாமம். இந்த நாமத்தை யாரும் உபயோகப்படுத்தினாலும் அந்த நாமத்துக்கு உண்டான வல்லமை வெளிப்படும். ஆனா சில பேர் நிக்கிற இடத்துல பிசாசு ஆடும். ஏன்னா எங்க எல்லைக்குள்ள வந்தா இயேசு கிறிஸ்து ஒரு எல்லையில காலை எடுத்து வச்சா பிசாசு சொல்றான், ஐயோ எங்களை வேதனைப்படுத்த வாய்க்கு வந்து காலம் நிறைவேற்ற ஏன் வந்தீங்க கேட்கிறாங்க. அதுதான் அந்த ஆவியில பகுத்துணர்வு வரும். இந்த வரத்தை பெற்றவர்கள் போய் நிக்கும் பொழுது பிசாசு தெரிஞ்சிடும், ஆஹா நம்மளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அதுவாகவே வெளில வந்து என்ன செஞ்சிடும். பிசாசு ஓட்டுறது தனி வரம் கிடையாது. பிசாசு ஓடுறது எல்லாம் ஓட்டலாம். பிசாசு கண்டு பயந்து நடுங்குகிற ஒரு வரம் தான் அந்த ஆவியில் பகுத்துணர்வு வரும். இந்த வரங்களை எப்போது பவுல் சொல்றாரு, உன் மீது என் கரங்களை வைத்த போது உனக்கு உண்டான ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பு. அப்ப நீ ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா உனக்குள்ள இருந்து அனல் எழும்புது. முதல் வசனம் உங்களுக்கு நான் சொன்னேன், வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள அனல் முழுது. அடுத்தது நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு மேல அனல். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சரியா ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தீர்களானால் உங்க மேல என்ன வரும்? அனல் வரும், அனல் வரும். அல்லேலூயா. அவங்க கையை வச்ச வேகத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு அனல் அவங்க மேல இறங்கி வந்து அந்த அனலை திருப்பி நீ அனல் மட்டும் எழுப்புன்னு எழுதுறாரு. நான் அவங்க மேல கையை வச்சுப்போ ஒரு வார்த்தை வந்துச்சு, அது அனலான வார்த்தை, உன்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அது உனக்கு கொடுத்த திருக்க தரிசனம். அதை நீ உன்னுடைய ஜெப வேலையில் அதை அனல் மட்டும் எழுப்புங்கிறார் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது. பயப்படாத, எழுப்பு அப்படின்னு சொல்றாரு. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன், ஆப்பிரிக்கா கண்டத்தையே அசைச்ச ஒரு மனுஷன் ரெய்னார்ட் போங்கே. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? புக் எடுத்து நான் உங்களுக்கு காட்டி போனோம், சர்ச்சில் புக் எடுத்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். ஆப்பிரிக்கா கண்டத்து மேல சிறு வயசுல இருந்து அவருக்கு மேல ஒரு தாகம். தூங்குனா அந்த நாடு வந்து நிக்குமா? கண்டுங்களா? தூங்குனா அந்த மேப் வந்து நிக்குமா? அவங்க வீட்டுல சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க, நான் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போகணும், ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாராம். அவங்க அப்பா ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ ஆசைப்பட்டு சொல்றாங்கன்னு விட்டுட்டாங்க. அவர் நாட்கள் வளர்ந்து வர 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 அவர் படித்து பெரிய பிள்ளையா ஆகும் பொழுது தேவன் அந்த ஆப்பிரிக்கா தேசத்தை அவர் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒரு தரிசனம். ஒரு நாள் அவர் செபிக்கும் போது தரிசனத்தை பார்க்கிறார். அந்த ஆப்பிரிக்கா நாட்டுடைய வரைபடத்தை முழுக்க நிறுத்தி அந்த ஆப்பிரிக்கா நாட்டு அந்த வரைபடத்து மேல இயேசு ஒரு ரத்தம் அப்படியே வந்து தெரிச்சு அதை அப்படியே வழிஞ்சு அந்த தேசத்தை ஃபுல்லா நிரப்புற மாதிரி அந்த மேப்ல பாக்குறாரு. அல்லேலூயா. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு, ஆப்பிரிக்காவில் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறார். ஜெபிச்சாரு 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 ஜெபிச்சாரு. தேவன் ஆப்பிரிக்காவுக்கு அவரை தூக்கி கொண்டு போனார். அங்க போய் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஜனங்கள் ரசிக்கப்பட்டார். எவ்வளவு பேர்? லட்சம் இல்ல, கோடி. ஒரு நாள் அவர் ஒரு மலையில ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு காட்டு வழி அவர் நடந்து போகும்போது, கார்ல கடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் பிரசங்கம் பண்ண இடத்துல இருந்து ஒரு பையன், ஒரு வாலிப பையன் அந்த காரை திடீர்னு காட்டுக்குள்ள ஒரு மறைச்ச இடத்துக்கு இவருக்கு திடீர்னு தூக்கி போயிட்டு. ஏன்னா ஆப்பிரிக்காவில் நிறைய கொள்ளையர்கள் உண்டு. அதனால அவர் காரை நிறுத்திட்டு கண்ணாடியை கீழே இறக்கல. ஆனா அந்த கண்ணாடி லைட்டா கீழே இறக்கி யாருன்னு கேட்கும்போது அங்கிருந்து ஒரு வாலிப மகன் அங்கிருந்து வந்து நின்று பேசுறாராம், ஐயா நீங்க நாங்க இந்த பகுதியில கடந்து வந்துகிட்டு இருந்தேன், உங்களுடைய இயேசு பத்தி நீங்க சொன்ன காரியத்தை நான் பார்த்தேன். அந்த காரியத்தை குறித்து, இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை குறித்து பேசுனீங்க. கையில வைக்கும் போது பெற்றுக்கொண்டாரு நீங்க பைபிள் எடுத்து வாசிச்சதை நான் பார்த்தேன், பேசுறத பார்த்தேன். ஐயா இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை எனக்கு கொடுப்பாரா? ஆண்டவர் எனக்கு கொடுப்பாருன்னு கேட்கும்போது அவருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. நீ எங்கிருந்து வர? நான் நீங்க பிரசங்கம் பண்ண இடத்துல இருந்து உங்களை பார்க்க முடியாது, நான் குறுக்கு வழியா இந்த காட்டுக்குள்ள, நானும் காட்டுக்குள்ள பூந்து வந்தேன் அப்படின்னு சொன்னார். கையில கண்ணாடியை இறக்கிட்டு இவ்வளோ தாகத்தோடு கேட்கிற பிள்ளைய ஆண்டவர் எப்படி நிறக்காது இருப்பாங்க. கைய மேல வச்சாராம், அவ்வளவுதான். ஒரு அனல் இறங்குனது, கரண்ட் ஷாக் மாதிரி தூக்கி எறியப்பட்டார். அந்த நானல் காட்டுக்குள்ள அந்த பையன் தூக்கி எறியப்பட்டார், வாலிப பையன். அவர் கடந்து மறுபடியும் வேற ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டார். சில நாட்களுக்கு பிறகு அங்கிருந்து ஒரு நியூஸ் வருது, அவர் போய் பிரசங்கம் பண்ணின பகுதியில எழுப்புதல் தீ பற்றி எரியுது.
ஜனங்கள் கூட்டம் கூட்டமா ரட்சிக்கப்படுறாங்க, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. என்ன நடக்குது, யார் நடத்துறாங்க கேட்டா, இவர் போகும்போது காட்டு வழியில போகும்போது ஒருத்தவங்க தலையில கையை வச்சாரு தெரியுமா? அந்த வாலிப பையன் எழுப்பி அந்த பட்டணத்தையே தேவனுக்காய் அற்புத அடையாளங்களால் சுமந்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கும் நீ ஜெபிக்கும் பொழுது உன் மேல ஒரு அனல் எழுப்பி வரும். இந்த அனலை நீ கொண்டு போய் பத்த வைப்ப, சின்ன தீக்குச்சி போதுங்க, சின்ன தீக்குச்சி போதும், மொத்த நாட்டே கொளுத்திடும். அமெரிக்கா காடுலாம் அந்த காட்டு தீயில லைட்டா ஒரு தீ பட்டுன்னா என்ன செய்யுது? இப்போ போன வருஷம் பாத்தீங்களா, இந்த வருடத்துல ஃபர்ஸ்ட் நடந்த தீர்க்க தரிசனம் பாத்தீங்களா, அது அப்படியே நிறைவேறிடுச்சு. ஆப்பிரிக்கா, அந்த அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த அந்த பெரிய காடுகள், அந்த காடுகள் ஒண்ணு விடாம எரிச்சு சாம்பலாக்கி மொத்தம் அமெரிக்கா நாடு சமைச்சு போனது. எவ்வளவு பெரிய தீப்பொறி, மூன்று தீப்பொறி. அதனால கடுகு அளவு விசுவாசம், கடுகு பத்தி பேசுறாரு. உண்மையா தேடுனேன்னா ஆண்ட, ஏதோ பேருக்கு தேடுறதும் இல்லை, பேருக்கு தேடுறதுனால ஒண்ணும் நடக்க போறதும் கிடையாது. அது வந்து மாயமானாலும் அதை சொல்றாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையேங்கிறார் ஆண்டு. என்ன சொல்றாரு? ஏன் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை நாட்டு சொன்னாரு தெரியுமா? கல்லறை நீங்க பாத்துருக்கீங்களா? கல்லறை நம்ம ஊர் கல்லறை பாத்தீங்களா? நான் பாத்துருக்கேன். நாங்க போகும்போது மயத்துல பார்ப்போம், டைல்ஸ் போட்டு நல்லா கிரேனைட் கல்லை போட்டு நல்லா வழன்னு இருக்கும். பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா. அவன் சாவுறதுக்கு முன்னாடி என்ன அநியாயம் பண்ணாலும் தெரியாது, ஆனா அட்டகம் மட்டும் முறைய பண்ணி நல்லா இருக்கும். நல்லா அதையும் பாசிட்டிவ் போய் என்ன செய்யணும், உப்பு விடுக்கணும். என்ன ஆண்டவரே பரலோகத்தை எடுத்துக்கொள்ளும். இவங்க 12 சாராயம் காய்ச்சிட்டு இருந்திருக்கோம். அன்றே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எல்லாம் பண்ண மாட்டவரேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தா, அந்த டைல்ஸ் போட்டு நல்லா வச்சிருப்பாங்க அந்த கல்லாறைய. வெளில எப்படி இருக்கு? பல பல பலன்னு இருக்கா? உள்ளார திறந்தா என்ன இருக்கு? போனா இருக்கு. என்ன செய்யுது? மாறும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வர ஒரு பேருக்கு வெள்ளடிக்கப்பட்ட காலத்துல ஆண்டவனை தேடணும், ஆண்டவனை தேடுறான்றது. நான் என்ன சொல்றேன், உண்மையா தேடணும். கர்த்தர் வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? தமிழ்ல இருக்கிற அர்த்தம் பக்கத்துல இருக்கிறாரு. நீ எங்கேயோ தேடி போய் அவரை கூப்பிட்டு வரலாம். எங்க இருக்கிறாரு? நீ உண்மையாய் தேடுவையானால், உண்மையா தேடுனீங்கன்னா அப்ப உங்க செபத்துல ஒரு அனல் இருக்கணுங்க. இந்த செபத்துல என்ன இருக்கணும்? இந்த அனல் இருக்கணும். நம்ம ஆளு மாதிரி என்ன செய்யக்கூடாது, அப்படியே வந்து சபையை உட்காந்துட்டு நான் பேசும்போது கொட்டாயை விட்டுக்கிட்டு வாயை பார்த்துக்கிட்டு அப்படியே தலையை சொல்லிக்கிட்டு புள்ளையை நோண்டிக்கிட்டு பக்கத்துல உள்ளதை பார்த்துட்டு முடிங்கிட்டா இருக்கா, குட்டியா இருக்கா, கிரா போட்டு இருக்கா, இந்த படம் கட்டிட்டு வந்தாலும் இந்த அப்படியே இதாவது காதுல என்ன இருக்கு. போன வாரம் வந்தா 1 கிராம் தூங்கிடுச்சு, இந்த வாரம் பார்க்கற 2 கிராம் மாதிரி தெரியுது. யாரு? நம்ம ஆளுங்க. கழுத்துல பல பல கவரிங் மாதிரி தெரிஞ்சது. இப்ப என்ன பார்த்தா பவுனாது மாறினா போனவரை சர்ச்சுக்கு வந்த பேர் மாதிரியா பார்த்தா நினைச்சேன் ஏதோ விஷயம். அதான் இல்லைங்க, இல்ல. நீ ஆண்டோட கடை வந்திருக்கு, ஆண்டோடைய சமூகம் அது. என்னோட சமூகத்தை என்ன செய்யாதீங்க, அழைச்ச இங்க வைராகியம் இருக்கணும், பக்தி வைராகியம் இருக்கணும். ஒரு கதை சொல்லட்டுமா? கதை சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து நிறைய கதை சொல்லியிருக்காரு பைபிள்ல, ஓமை நிறைய சொல்லியிருக்காரு. அப்படிதானங்க? ஓமைனா தமிழ்ல கதை தான் அர்த்தம். உதாரணத்துக்கு எடுத்து சொல்றது. நான் கதை சொல்லட்டுமா? அதை பிடிக்குன்னு சொல்ல வேணாம்னு சொல்றீங்களா? சரி கேளுங்க. பறவைகளுக்கு ஒரு ஆராதனை நடத்தினாராம் பாஸ்டர். இருக்கு பறவைகளுக்கு என்ன ஆராதனை கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பறவைகளுக்கு நடத்தினாராம். அந்த ஆராதனையில மழை சுத்தி சோன்னு மழை அடிக்குது. அந்த மழையில எல்லா பறவைகளும் ஆராதனைக்கு வரணும் இல்லையா? இவர் பாஸ்டர் நடுங்கி குழு நனைஞ்சு வந்து நின்று ஆராதனை இருக்காரு. கர்த்தர் நல்லவர் அவர் வல்லவர் பாடிட்டு இருந்தா ஒருத்தனையும் காணும். லேட்டாவா 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 மழை நினைஞ்சுக்கிட்டு ஒரு பறவையா ஒரு பறவையா ஒரு பறவை. எப்படி நீங்க இன்னைக்கு வந்தீங்க மழையை காரணம் கட்டி 12 மணிக்கு? அது மாதிரி அப்படியே ஒரு பறவையா ஒரு பறவையா உள்ளார வந்துச்சான். எல்லாம் நினைச்சுக்கிட்டு உள்ளார உட்காந்து எப்படி உட்காந்துருக்கேன்? ஃபேன் வர நம்மால் போட்டு விட்டாரு, ஏசியை போட்டாரா என்னன்னு தெரியல, போட்டு விட்டாரு. நாளைக்கு எல்லா பறவையும் உட்காந்துருக்கு. எல்லா பறவையும் உட்காந்து ஏகப்பட்ட பறவை. பாதி வந்துச்சு, பாதி இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம சபையில பாதி வந்துச்சு, பாதி லேட்டா வந்துச்சு. எல்லாம் வந்து உள்ளார உட்காந்து நினைச்சிட்டு இருக்கு. பாசிட்டிவ் பிரசங்கம் அது மாதிரி அங்க உட்காந்து இருக்கு சில பறவைகள். அது உட்காந்து ஏசியை போட்டோன்னா ஃபேனை போட்டோன்னா கிட்ட கடை எல்லாம் மழையில் நனைஞ்சு புயல் நனைஞ்சு உட்காந்து இருந்தோடனே ஒரு பறவை மட்டும் பார்த்துட்டே உட்காந்துருக்கும்போது உள்ளார வந்துச்சு. அப்படி பறந்து உள்ளார ரெக்கையை விரிச்சு உள்ளார வந்து மொத்த சேர்ல உட்காந்துச்சான். எப்படி பாஸ்ட் நேரம் உள்ளார உட்காந்துட்டாரு, அது மாதிரி நேரம் வந்து உட்காந்துச்சான்.
பாஸ்ட் குளிர்ல நடிக்கிட்டு ஆர்வம் நடத்திட்டு இருக்காரு. நல்லவர் அவர் வல்லவர். அப்படியே அந்த பறவை அப்படியே சக்கையை விரிச்சு அப்படியே கையை உயர்த்தி ஆரம்பிச்சுதான், அவர் நல்லவர் அவர் வல்லவர். பாஸ்டருக்கே கோவம் வந்துச்சு. நான் கூட நனைஞ்சுதான் வந்து நிக்கிறேன், எல்லா பறவையும் நனைஞ்சு வந்து உட்காந்துருக்கு, இந்த ஒரு பறவை மட்டும் உட்காந்துருக்கு. சப்புன்னு வந்தான், கையை தட்டினான், குதிக்கிறான், செபிக்கிறான், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு பார்த்துட்டே உட்காந்துப்ப பிரேயர் முடிஞ்சோடனே அந்த பறவை கிட்ட போய் கேட்டான் பாஸ்டர், ஐயா நீ மட்டும் எப்படி எல்லாரும் மழையில சிக்கிட்டாங்க, எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க, எல்லாரும் நடந்து வந்து கடகம் நடிக்கிட்டு உட்காந்து ஆராய்ச்சிட்டாங்க, நீ மட்டும் எப்படி கம்பீரமா பறந்து வந்து எப்படி உட்காந்து ஆராய்ச்சிட்டு எப்படின்னு கேட்டான். பறவை சொன்னிச்சா, எல்லாரும் இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த மேகக்கூட்டத்துக்கு கீழே நனைஞ்சுக்கிட்டே வந்தான், நானு அந்த மேகக்கூட்டத்தை கிழிச்சுக்கிட்டு மேல பறந்து சபைக்குள்ள வந்தாங்க. எந்த பறவை மேல பறக்கும் தெரியுமா? கழுகு. அலையா சொல்லுங்க. எல்லா பறவைகளும் தன் கூட்டுக்குள்ள ஒழிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது இந்த பறவை மட்டும் என்ன செய்யலாம், அந்த புயல் காத்து அடிக்கும் பொழுது அந்த மேகத்தை கிழிச்சுக்கிட்டு மேலத்துக்கு மேல போய் பறந்துட்டு இருக்கோம். என்ன ஒன்னும் தொட முடியாதுன்னு பறக்கும். உங்க செவ வாழ்க்கை அனல்ல இருக்கும் பொழுது பிரச்சனையை பார்த்து அந்த கழுகு மாதிரி தான் பறப்பீங்க நீங்க மேல. அதை பார்க்கும் போது நீ பாப்பா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை, புயல் நினைக்கும் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம்னு நினைக்கும், மழை நினைக்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இந்த 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 பறவை மட்டும் அந்த புயலுக்கே சவால் விட்டு நிற்கும். நீ ஏன்னா எவன் கீழே உள்ள எவனா நீ பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு போலாம், என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பெய்யுத மழை எங்கிருந்து பெய்யும், கரு மேகத்துல தான் பெய்யும். இந்த இது எங்க பறந்துட்டு இருக்கும், மேகத்துக்கு வேணும் பறந்துட்டு இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து என்ன செய்வாங்க, கழுகு உட்பட சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். நீ ஜெபிக்கும் போது இன்னைக்கு ஜெபம் நீ உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி அனல்ல உள்ளார போயிட்ட உன் சத்துருக்கு முன்னாடி பறக்கிறது வேற மாதிரி இருக்கும். அந்த பறவை மாதிரி சர்ச்சில் வந்து ஆராதிக்கும் கையை எடுத்து, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்கத்துல உள்ள சொல்லுவான், இவனுக்கு மட்டும் எப்படி நல்லா பாடுறான் பாட்டு. ஏன்னா இவன் மேல வர மாட்டான், எங்க வர மாட்டான், இது பக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் சீண்டும் நோண்டும் எல்லாம் பண்ணும். எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவரே என்ன மட்டும், ஆண்டவரே என்ன மட்டும் உன்னை மட்டும் அவருக்கு உனக்கு அவருக்கு சொத்து தகராறு, அதனால ஒண்ணு மட்டும் விட்டுட்டாரு. அதுவே சொல்லுங்க. செபத்துல அனல் வரும்போது நீ பறக்க 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 உன்னுடைய இதுக்கு மேல போக உன்னுடைய அந்தஸ்து உயர்ந்துகிட்டே இருக்கும். செபத்துல நீங்க பறக்கும் போதுதான் என்ன நடக்கும்? பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் ஆண்டு என்ன சொன்னாரு, தீர்க்கதரிசி மூலமா என்கிட்ட பேசினாரு. சில காரியங்கள் தடைப்பட்டு போனப்ப நான் போய் அவங்க எனக்கு போன் அடிச்சு திடீர்னு அந்த ஊழியக்காரர்கள் பேசினாங்க, ஐயா எல்லா காரியங்களும் கைக்கூடி வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது ஐயா, அப்படியே தடைப்பட்டு நிக்குது ஏன்னு கேட்டான். அவர் ஒரு வசனத்தை எடுத்து எனக்கு காட்டினாரு. வெளிப்படுத்தின புஸ்தகத்துல யோவானை குறிச்சு காட்டினாரு. யோவானே நீ மேல ஏறி வா, அதான் யோவானை போல அவன் மேலே ஏறி வர சொன்னாரு. எனக்கு புரியவே இல்லை. யோவானை போல மேலே ஏறி கவனிங்க, விட்டுட்டு அர்த்தம் கவனிங்க, அவர் அழுகுற சைட் தான் கவனிங்க. யோவானை போல யோவான மேலே ஏறி வான்னாரு. இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா, முதல்ல சபைகளுக்கு தேவன் பேசுகிறார், சபைகளுக்கு தேவன் பேசுகிறார். பேசும் பொழுது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 7 சபைகளை குறித்து பேசின தேவன் யோவானுக்கு நல்லா வெளிப்பாடு நல்லா கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப 7 சபைகளை முடிச்சுட்டு உலகங்களுக்கு என்ன நடக்க போகுது, தேசங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யோவானே ஏறி வா. உன் வீட்டுல உன் தேவைக்கு இருக்கிற வரை நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தாலும் உனக்கு என்ன கிடைக்கிறது கிடைச்சிட்டே இருக்கும். எப்போ இந்த ஏறி போறீங்களோ அப்போ உன்கிட்ட இருக்க அந்த அபிஷேகம் வடிச்சு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா ஓடும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உனக்கு அண்ணாடுங்காட்சியா அண்ணாடியை சம்பாதிச்சு வந்து திங்கன்னு நினைச்சேன்னா அது 10 நிமிஷம் ஜெபம் போதும், அந்த பைபிள் போதும், நீ வேலைக்கு ஓடலாம் கேட்கலாம். இல்லைங்க என்னுடைய வாழ்க்கை டிஃப்ரெண்டா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், அநேகருக்கு என் கை கொடுக்கிற கரமா இருக்கணும், நான் எதையும் நம்பியில்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட கொடுக்க உதவி செய்ய உறவுகள் இல்லை, என்னை தாங்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, நான் எந்த இடத்துல இல்லை, எனக்கு தெரிஞ்சுதான் நீங்க மட்டும்தான் என்னை உயர்த்துங்கன்னு ஒருவன் தன் முழங்காலை மடக்கி தேவ சமூகத்துல அனல் கொண்டு தேவனை நோக்கி இரவு பகல் கூப்பிடுவானால், நான் சொல்றேன் பேக்ரவுண்ட் வேணாம்,
உனக்கு தூக்கி விட அக்கா வேணாம், தங்கச்சி வேணாம், தம்பி வேணாம், பணம் வேணாம், படிப்பு வேணாம், வேலை வேணாம், எது வேணாம், ஆண்டவரே உனக்கு வரணும். ஒரு பயணம் தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில அனல் இருக்கணும். என்ன இருக்கணும்? இந்த அனல் எப்போ வருது? ஜெபிக்கும் போது வருது. 5 வருஷமா என்ன 5 நிமிஷம் ஜெபம்னா எப்படி அனல் வரும்? போன மாசம் 5 நிமிஷம், இந்த மாசம் 10 நிமிஷம், இந்த மாசம் 10 நிமிஷம் 15, 20, 25. போன மாசம் ஒரு மாசம் நான் 1 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா வீட்டுல 2 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகும். டிஜிஎஸ் தினகரன் யார் எத்தனை பேருக்கு தெரியுங்க? டிஜிஎஸ் தினகரன் ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, தமிழ்நாட்டின் அப்போஸ்தலர், இந்தியாவோட அப்போஸ்தலர் சொல்லலாம். அவர் இந்தியாவே அசைச்ச ஒரு தேவ மனிதர். அவர் வாழ்க்கையில அவர் பாக்குறதுக்கு ஊழியக்காரங்க மற்றவங்க யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் டோர் இருக்குமா, அவருடைய ரூம் இருக்குமா, அந்த ரூம்ல உள்ளாக போய் உட்கார்ந்து அவர் பார்க்கும் பொழுது அவரை பார்க்கணும் வருவாங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வரணும்னா போவாங்க. போய் நெடுமுழங்குல நிக்கிறவரு வெளில உட்கார்ந்து காஃபி குடிக்க சொல்லிட்டு போவாங்க. அவங்க காஃபி குடிச்சிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் காஃபி குடிச்சிட்டு நைட்ல சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. மறுநாள் ஏற்றி மூஞ்ச கழுவிட்டு ஐயா ஏற்றி வருவாங்க. எட்டி பார்த்தா நெடு முழங்கால நின்றுட்டு இருப்பாங்க. நெடு முழங்கால நிக்கிறவனை கண்டு பிசாசு நடுக்கிறான். உன் பிரச்சனை நடுக்கும். நீ முழங்கால நிற்கும் போது உன்னை சுத்தி ஒரு அக்கினி, நீ அனந்து கொண்டேன்னா உனக்கு வெள்ளியும் அந்த அக்கினி வரும். அல்லேலூயா. ஒரு பானை சோத்துக்கு நீ ஒரு ஆள் போது என் வீட்டுல இவங்க சரியில்லைங்க, அவங்க சரியில்லைங்க, அவங்க சரியில்லைங்க, இவங்க சரியில்லைங்க, அவங்க சரி, எவங்களும் சரி இருக்கணும். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, என்ன சரியாக்கும் ஆண்டவர், என்ன தொடுங்க ஆண்டவர், என்ன நிரப்புங்க ஆண்டவர், என்னோட பேசுங்க ஆண்டவர், நீங்க தான் உன்னை சரி பண்ணணும். அப்ப 2வது காரியம், நீ ஜெபிக்கும் பொழுது அனல் உண்டாக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது காரியம், லூக்கா எழுதிய நற்செய்தி புஸ்தகம், லூக்கா எழுதிய நற்செய்தி புஸ்தகம் 24:32 எடுத்தவங்க வேகமா வாசிங்கன்னா நான் முடிச்சுடுவோம். கடைசி வசனம் வேகமா. லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லை என்று சொல்லிக் கொண்டே. தெளிவா இன்னொருத்தவங்க யாராவது படிக்க பார்ப்போம். நீ தெளிவாக படிக்கணும், கொஞ்சம் தெளிவா படிக்க பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளாய் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு. இங்க வேதத்துல எல்லாம் வாசிக்கும் பொழுது இங்க ஒரு விஷயத்துல 2 சீசர்கள் அங்க எருசலேம் தான் போறாங்க. அவங்க போகும்பொழுது அன்று இரவு அவர் யாரை குறிச்சு பேசிட்டு போறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்க குறிச்சு பேசிட்டு போறாங்க. இவங்க போகும்பொழுதே இயேசு கிறிஸ்துவை யாருன்னு அறியாமல தான் முதல்ல சீசர்களாவே இருந்தாலும் கூட அவர் முழுசா விசாரிச்சாங்களா, விசுவாசிக்கலையா தெரியல. ஆனா கடந்து போகும்பொழுது அவர்கள் 3வது நபரா இயேசு கிறிஸ்து உள்ளார வராரு. உள்ள வந்து அவர்களிடத்துல அவர் விசாரிக்கிறாரு, என்ன குறிச்சு நீங்க பேசிட்டு வரீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு வரும் பொழுது அவங்க சொல்றாங்க, உனக்கு தெரியாதா, நீ எருசலேம்ல இல்லையா, பாரு இயேசு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வாக்கிலும் செயலிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார், அவரை சிலுவையில் ஆசாரிகள் அடித்தார்கள், அவர் மரித்து போனாலும் உயிர்த்தெழுந்துட்டாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு திரியிறாங்க, என்னன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லும் பொழுது அந்த வாக்கியங்களை விவரித்து அவர்களுக்கு என்ன செஞ்சாருன்னா காட்டினார். அவர் பேசிக்கிட்டே ஊர் எல்லாம் வரலையும் வேத வசனங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டே வந்தார். பாத்தியா, ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பான், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டவர் எழுதிருக்கு, பாத்தியா, அது அப்படி நடந்தது பாத்தீங்களா. இப்படி பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்களை ஒண்ணு அவங்களுக்கு விலைக்கு காட்டிட்டு ஊருக்கிட்ட வந்தோடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அவங்க வீட்டுக்கு சாப்பிட்டு, எங்க வீட்டுக்கு சாப்பிட்டு போங்கன்னா அவங்க கூப்பிடுறாங்க. வீட்டுல போய் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர் மறைந்து போனார். இப்ப அவங்க இம்மனே நம்ம கூட இருந்தது யாரெல்லாம் அவங்க பார்க்கும்போது இவ்வளவு நாள் கூட இருந்தது யாரு? நிறைய பேருக்கு கூட இயேசு இருந்தாலும் கண்ணு மறைக்கப்படுறது காரணம் வேத வசனம் தெரியாதனாலதான். அவங்க கூட இயேசு இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க வாழ்க்கையில இயேசுதான் அவங்க நடத்தி கொண்டு வந்தாலும் தெரியாது. இயேசுதான் இந்த சுமத்து கொண்டு வந்தாருன்னு அவங்களுக்கு தெரியாதனாலதான் இன்னைக்கும் அவர் வாழ்க்கை திசை மாதிரி தெரிகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்ட வசனத்தை தான் நம்ம இதை பார்க்கிறோம். நமக்கு அவர் வேத வாக்கியங்களை எடுத்து காட்டின போது நமக்குள் அன்பு கொள்ளவில்லையா அப்படின்னு பார்க்கிறோம்.
அப்ப நீங்க வேத வசனத்தை நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள அனல் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. வேத வசனத்தை நாங்க பிரசங்கி நீங்க கேட்கிறீங்களா இல்லையா? இப்படி நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு அனல் வருது பாருங்க. இந்த அனலோட முடநாள் படித்து எங்க ஊழியக்காரர் மூலமா, இந்த ஊழியக்காரர் மூலமா இன்னைக்கு நீங்க பேசியிருந்த வார்த்தை உண்மைனா எங்க வாழ்க்கையில செய்ய மாட்டவரை நீங்க அனல் கொண்டு ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. இவங்க அந்த வேத வாக்கியத்தை கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அவங்க சொல்றாங்க, கூட பேசுறது இயேசுதான் அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கும் இந்த இடத்துல பேசுறது உங்களுக்கு தெரியல, பல பேருக்கு தெரியல. அதனாலதான் வெளில போறேன்னு பழைய அந்நிய பாஷை. இங்க உள்ள உட்காந்துருக்கவர்களையும் புது சிருஷ்டி, வெளியில போனோன்னே அந்நிய பாஷை தான், கொள்ளாடி சண்டை தான். அல்லேலூயா. நம்மோட அவர் வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது நமக்குள்ள அனுப்பும். கேட்கிற எவனும் யார்கிட்ட கேட்கிறவங்க? யார்கிட்ட கேட்கிறவங்க? வேத வசனத்தை கேட்கிறவன் பெற்றுக் கொடுக்கிறான். வேத வசனத்தை கேட்டு அதை உள்ள பத்திரப்படுத்துகிறவன் பெற்றுக் கொடுக்கிறான். தேவனத்தில் உள்ளவனுக்கு எவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும். எனக்கு ரொம்ப நாளா அந்த வசனத்துக்கு புரியல. ஏன் ஏற்கனவே அவன் இல்லாம தான் இருக்கான், இருக்கிறது பிடிங்கிட்டு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆண்டவர்? ஆண்டு சொன்னாரு, அது அப்படி இல்லப்பா. விசுவாசம் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், விசுவாசம் இல்லாதவனுக்கு இருக்கிறதும் போயிடும். அது சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்கணும். கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும்? இந்த வார்த்தை எனக்கு தான், நீ பேசுறது எனக்கு தான், இந்த தூது எனக்கு தான், சபையில பொதுவா பேசினாலும் இந்த வார்த்தை எனக்கு தான் வருது. நீ விசுவாசம் இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ள என்ன வருது? அனல் வருது. என்ன வருது? இந்த அனல் உள்ளார வந்த உடனே நீங்க தேவனை நோக்கி விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தேவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க வேத வசனத்தை கேட்கும் பொழுதே என்ன நடக்குது? அற்புதம் உங்க வாழ்க்கையில அனல் உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு தேவ ஊழியரை குறித்து அவர் சொன்ன சாட்சி நான் கேட்டேன். அந்த சாட்சி எனக்கு வியப்பா இருந்துச்சு. அவங்க ஒரு பெரிய ஒரு அனாதாசிரமம், ஒரு மிஷனரி ஸ்தாபனம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரர். அவங்க அந்த அனாதாசிரமத்துல அந்த சம்பவம் நடக்கிற அந்த இடத்துல வந்து சமைக்கிற ஆள் இல்லாம போயிடுச்சாரு. அவர் ஊருக்கு போயிட்டாரு, திடீர்னு ஊருக்கு போயிட்டாரு. இப்ப அங்க உள்ள பிள்ளைகளுக்கு, அந்த ஊழியக்காரர்களுக்கு சமைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. என்னடா சமையல் ஆள் இல்லைன்னு ஒரு மண்டையை சொரிஞ்சுட்டு உட்காந்து இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கமா ஒரு ஆள் வந்து அந்த ஆள் சொன்னாராம், ஐயா ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் அவர்கிட்ட. அதுக்கு அவரு சொன்னாராம், உனக்கு என்ன வேலை தெரியுங்க? ஏதோ எல்லா வேலையும் கொஞ்சம் செய்வாங்க, சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், அவரு என்ன நினைச்சாலும் தெரியல, சமைக்க சொன்னா வேலை கொடுத்துருவாங்க, சமைக்க தெரியுங்க அப்படின்னா. ஐயா சொன்னாராம், சுத்தமா சமைக்கணும்னு சொன்னாங்க ஊழியர்கள். எப்படி சமைக்கணும்? கண்டிப்பா சுத்தமா சமைச்சிடறான். எனக்கு போய் சமைக்க போனவரு டேப்பை திறந்து விட்டு சமைக்கிற 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரம் ஆகி ஆளு என்ன செய்யல, ஆளை காணும். என்னடா ஆளை காணும்னு இவரு போய் எட்டி பார்த்தா சர்மிக்சர் தூள் போட்டு அரைச்சிட்டு இருந்தான். அரிசிய என்ன செஞ்சுட்டு இருந்தான்? ஐயா என்ன சொன்னாரு? சுத்தமா சமைக்கணும். அதனால அரிசி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அரைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அலசிக்கிட்டே இருக்கீங்க. இருதயத்தை அலசி ஆராயுங்க. இருதயத்தை அலசுங்க, ஆராயுங்க, எங்க குறை இருக்குன்னு கண்டுபிடிங்க. சும்மா இல்லாத காரியத்தை நோண்டிட்டே இருக்காங்க போய் திருப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவர் அலசி பார்த்தா நல்லா சுத்தமா செய்யறான்டா. இவனை மாதிரி விளக்கம் தான் கிடைக்குன்னு நினைச்சாராம். ஏன் அதை சொல்றதுன்னா, இதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவத்துல தான் விஷயமே இருக்கு. இவரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வேளை சுவிசேஷ ஊழியத்துக்கு போனப்ப அவரு போய் பக்கத்துல நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இயேசு நல்ல ஒரு வியாதியை குணமாக்குவார், அற்புதங்களை செய்வார், அவரால் செய்ய முடியாத காரியம் அல்ல, மருத்துவரை எழுப்புவார் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த பக்கத்துல நின்று இந்த சுத்தமான ஆள் கேட்டுக்கிட்டே இருந்தார்ல, இவருக்குள்ள ஒரு அனல். இந்த அனல் என்ன செஞ்சிருச்சு? இயேசு ஜெபம் பண்ணும்போது அற்புதம் செய்வாரா? இவன் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்தது ஒரு டிபி வார்டு. அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதுல டிபி நோயினால பாதிக்கப்பட்டு மூக்குல எல்லா இடத்துலயும் டியூப் போட்டு ஒரு ஆள் மல்லாக்கப்படுத்துறாரு. இவரு காம்பவுண்ட் சவர் சின்னதா, அங்கெல்லாம் காம்பவுண்ட் சவர் சின்னதா இயேசுவால அற்புதம் செய்ய முடியுமா? சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓடி அந்த காம்பவுண்ட் சவர் எப்படி குடிச்சு உள்ளார போய் அவர் மேல இயேசு நாமத்துல ஏத்து குடிச்சு அவன் ஓடி விடவே. அல்லேலூயா சொல்லுங்க. இருந்த டீப்ல குடிக்க போட்டு எடுத்து ஓடி போயிட்டானா? பார்த்தா சோம நாள்
ஒரு அரிசியை கழுவ தெரியாத நபர் போய் இயேசுவின் நாமத்தால் அற்புதம் நடக்குமான விசுவாசி கையை வைக்கும் போது அற்புதம் நடக்கும்னா, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு உட்கார்ந்து ஞானஸ்தானம் எடுத்து, ஆண்டவரே நீர் எனக்கு தகப்பன், நான் உனக்கு பிள்ளை, என் செபத்தை நீ கேட்கிறேன்னு உட்கார்ந்து நீ பண்ற செபத்தை தேவன் கேட்க மாட்டாரா? உனக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உன் செபத்துக்கு பதில் வராதா? கண்டிப்பா வரும். எப்ப இந்த வார்த்தைகளை கேட்டு 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 அனல் உண்டாகும் போது, சாட்சிகளை கேட்கணும், நிறைய சாட்சிகளை கேட்கணும். உப்பு சப்பு இல்லாத சாட்சிகளை கேட்க கூடாது. சாட்சியும் உயிருள்ள சாட்சிகளை கேட்கணும். இன்னைக்கு நம்ம ஆளுங்க சாட்சியெல்லாம் எப்படி இருக்கு? போன வாரம் போனா இல்லைண்ணா அந்த அக்கா என்னை பார்த்து முறைச்சுதா, நானும் அவ கூட தான் பேசுனேன், 2 பேரும் பெரிய சண்டை வந்துட்டு பாருங்க. சண்டையில அவ மயிரை பிடிக்க, நான் அவளை பிடிக்க, அவ என்ன பிடிக்க, நான் அவளை பிடிக்க, 2 பேரும் மாத்தி மாத்தி தள்ளி, நான் ஒரு வாட்டி தான் அவன் விழுந்தா, அவன் 3 வாட்டி விழுந்துட்டான். ஆண்டவர் அவரை எத்தனை முறை தள்ளினார்? 3 முறை தள்ளினார். என்னை ஒரே ஒரு முறை தள்ளும்படியாய் அவர் தாங்கிக் கொண்டார். சாட்சி, சாட்சி. நான் செபிச்சேன், வியாதி சுகமானது. நான் செபிச்சேன், அற்புதங்கள் நடந்தது. நான் செபிச்சேன், மருத்துவ சகலம். நான் செபித்தேன், என் பிள்ளைக்கு தேவன் அற்புதம். நான் செபித்தேன், என் பட்டணம் மாறுது. நான் செபித்தேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். நான் செபித்தேன், நான் நிக்கிற இடத்தை அசைச்சேன். அவர்கள் கூடி செபித்த இடம் அவர்களும் அசைந்தது. அசைனுங்க. எங்க அசையும்? ஒரு ஃபேனை போட்டு விட்டா காத்து மேல போட்டுருக்க புடவை தான் லைட்டா பறக்குது, அசையுது. இதுக்கு மனசு அசைய மாட்டேங்குது. டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லுவேன், ஏசு நல்லவர். இது உலக நல்லவர். அம்மா ஏசு கிருபை மிகுந்தவர். அம்மா நம்ம ஆளுங்க அப்படியே இருந்து போனா, இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது, இதே மெட்ராஸ் வெள்ளக்காரனா இருந்தா குதிச்சு நேரம் எனக்கு எதுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய காணியை கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல, அப்படியே ஒரு குத்தியை குதிச்சு மேல இருந்து ஒரு விசில போட்டிருப்பாங்க, ஒரு சவுண்டை விட்டுருப்பாங்க. ஆமாண்டவர் அல்லே லூயான்னு நம்ம சபையில உசுரை கொடுத்து இங்கேருந்து கொண்டு வந்தாலும் நல்லா இருக்கும். நீ பேசு. நேரம் இன்னொரு 5 நிமிஷம். நான் பார்த்தோம் 12:30 முடிப்போன்னு பார்த்தேன். 12 1 ஆனது, 1 2 ஆனது, என்னென்ன போயிட்டு இருக்கு. அண்ணல் எங்க அண்ணல் இல்ல கேட்கறதுல. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல யூடியூப்ல ஒரு செய்தியை அதிக நேரம் வியூஸ் போகும். யூடியூப்ல அதிக நேரம் வியூஸ் போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்தியெல்லாம் ஓடும். எனக்கு தெரிஞ்ச சில ஊழியக்காரங்க, நான் ரொம்ப சீக்கிரம் சில ஊழியக்காரங்க பேசுற செய்தியெல்லாம் பார்க்குறோம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் போகும். அது அழுகுபடாம உட்காந்து நான் வீட்டுல வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன சொல்றாங்க ஒரு சாட்சியம். இன்னைக்கு அதெல்லாம் அதிக வியூஸ் போகாது. அந்த ஷார்ட் வீடியோ, ஏசு நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இந்த நாள்